Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. அகீதாவுடைய பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் ஈமான் அதிகரிப்பது, அதனுடைய ஆதாரங்கள், ஈமான் குறைவது, அதை பற்றிய ஆதாரங்கள், விளக்கங்கள், தௌஹீத் என்றால் என்ன, தௌஹீதுடைய வகைகள் எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். பாடம் 9 ஈமான் அதிகரிக்கும் என்பதின் ஆதாரங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், 3வது சூரா ஆல் இம்ரான் 173வது ஆயா, ஈமான் அதிகரிக்கக்கூடிய நிலை அதற்கு உண்டு. அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நயவஞ்சகர்களில் சிலர் முஸ்லிம்களாக இருந்த நபி தோழர்களை பார்த்து அவர்களிடம் வந்து, உங்களுக்கு எதிராக போர் புரிவதற்கு எல்லா கூட்டத்தாரும், எல்லா அரபு கூட்டங்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், ஆகவே நீங்கள் அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்களை அச்சுறுத்துவதற்கு முனாஃபிக்குகள் சொல்றாங்க, எதிரிகள் எல்லாம் உங்களை கொல்வதற்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஆக நீங்க அவங்களுக்கு பயப்படுங்க, ஆக இந்த போரிலிருந்து பின்வாங்கிடுங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவர்களுக்கு பயம் வருவதற்கு பதிலாக ஈமான் அதிகரித்தது. யாருக்கு? சஹாபா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஈமான் அதிகரித்தது. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன்தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்பவர்களில் மிகச் சிறந்தவன் என்று அவர்கள் பதில் சொன்னார். சஹாபாவுடைய இந்த ஈமான் வார்த்தையில எப்படி வெளிப்பட்டது என்பதைத்தான் அல்லாஹ் ஹஸ்புன் அல்லாஹ்னு அவங்க சொன்னதை குறிப்பிடும். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். செயலில் அவர்களுக்கு எப்படி வெளிப்பட்டது அந்த ஈமான் அதிகரித்ததுடைய அடையாளம் என்னன்னா, அவர்கள் பின்வாங்கல, அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தார்களே தவிர எதிரிகளுக்கு பயப்படவில்லை, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவை கீழ்ப்படிந்து பின்வாங்காமல், நயவஞ்சர்களுடைய நோக்கம் நிறைவேறாமல் அவர்கள் போருக்கு போனார்கள். அவை முனாஃபிக்குகளுடைய நோக்கம் முஸ்லிம்களை தடுத்து போரிலிருந்து பின்வாங்க வைக்க வேண்டும் என்பதற்காக எதிரிகளை பற்றி அச்சத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் எதிரிகள் போடக்கூடிய இந்த அச்சத்தை பற்றி பயப்படாம தங்களுடைய ஈமானை அவர்கள் அதிகரித்துக் கொண்டார்கள். இங்கே ஈமான் அதிகரிப்பதுங்கிறது அல்லாஹ்வுக்கு அவர்கள் அந்த நேரத்தில் கீழ்ப்படிந்தது, நபிக்கு கீழ்ப்படிந்தது. அவை மார்க்கத்தை பற்றி பிடிப்பதற்காக ஒருவர் தனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள் எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அப்ப இதை அல்லாஹ் தஆலா ஃபக்ஷௌஹும், அவர்களுக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று முனாஃபிகள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான் ஃபஸாதஹும் ஈமானா, அவருடைய ஈமான் தான் அதிகரித்தது. யார்? சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரித்தது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஈமானுக்கு அதிகரிக்கும் தன்மை உண்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஈமானில் கூடுதல் குறைவு உண்டு. சிலருக்கு கூட இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். கூட இருப்பது, அதிகரிப்பது அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதால் அது அதிகரிக்கும், நற்செயல்களால் அது அதிகரிக்கும். குறைவது என்பது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதால் குறையும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறோமோ, எதிரிகளை பற்றியோ அல்ல ஷைத்தானை பற்றியோ அச்சத்தை விட்டு நம்மை பாதுகாத்து கொண்டு, ஈமான் என்பது செயல் அடிப்படையில் வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதால் வெளிப்படும் போது அது அதிகரிக்கின்ற நிலையை அடைஞ்சது. அப்ப ஈமானுக்கு அதிகரிக்கும் தன்மை உண்டு. எல்லா மனிதர்களும் ஒரே அளவில் ஈமானில் இருக்க மாட்டாங்க. சிலருக்கு அதிகமா இருக்கும், சிலருக்கு குறைவா இருக்கும். ஆகவேதான் ஈமான் கொண்ட எல்லாரையும் ஒரு தரத்தில் நாம் பார்க்க முடியாது.
இந்த கொள்கை அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. ஈமானுக்கு அதிகரிக்கும் குறையும் தன்மை உண்டுங்கிற கொள்கை அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. அஹ்லு சுன்னாவுக்கு மாறா பிதஅத்வாதிகளாக இருந்தவர்கள்ல வரலாறுல முர்ஜியா அப்படிங்கிற கூட்டத்தார் ஈமானுக்கு இந்த தன்மை இல்லை என்று மறுத்தாங்க. ஈமான் என்பது உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது மட்டும்தான், அவை செயலுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. இவங்க தான் இர்ஜா அப்படிங்கிற கொள்கை உள்ளது. இர்ஜா அப்படின்னு சொன்னா ஈமானில் செயலை மறுக்கிறவர்கள், ஈமானுக்கு செயலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றவங்க இர்ஜா கொள்கை உள்ளது. இந்த இர்ஜா கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்களை தான் முர்ஜியா என்று சொல்றாங்க. முர்ஜியா, இந்த முர்ஜியாக்கள் வகையில வரக்கூடியவங்க தான் மாத்துரிதியா அப்படிங்கிற கொள்கை உள்ளவங்க. இன்னும் சொல்ல போனா ஹனபிகளிடமும் இந்த கொள்கை உண்டு. இந்த கொள்கை ஈமானில் செயலை ஏற்காதவர்கள். ஆனா ஹனபிகளை அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹி தஆலாவிடமும் இந்த பிரச்சனை இருந்ததாகவும் பிறகு அவங்க தௌபா செய்ததாகவும் வரலாற்றில் குறிப்பு இருக்கு. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈமானுக்கும் சொல்லுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற கொள்கை ஏற்றுக்கொண்டதுனால இவன் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஈமானில் சொல்லை ஏற்றுக்கொண்டாங்க, ஈமானுக்கும் சொல்லுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டாங்கனால அவங்களுடைய இர்ஜாங்கிற தன்மை பொதுவாக முற்றிலும் செயலை மறுக்கக்கூடியவங்களுடையது போல இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வரலாறுல இருக்குது. ஆனாலும் அவங்களிடம் அந்த பிரச்சனை இருந்ததாகவும் பிறகு ரெண்டு கருத்து இருக்குது. ஒரு கருத்து அவங்க அதை விட்டு தௌபா செய்துட்டாங்க, இன்னொரு சாரார் அந்த கொள்கை அவங்கள்ட்ட இருந்தாலும் பொதுவாக முர்ஜியாக்களை போல நாம் அவர்களை பார்க்க முடியாது, அவர்களிடம் அது ஏற்பட்ட ஒரு பிழை, அவங்களுடைய இஜ்திஹாத் ஆராய்ச்சி, குர்ஆன் ஹதீஸ்களை ஆராய்ந்து அவர்கள் எடுத்த முடிவில் ஏற்பட்ட ஒரு சருகல் தான் அது. ஏன்னா 4 இமாம்களில் மிக பிரபலமான நேர்வழியில் இருந்த இமாம்களில் இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இவர்களிடம் எந்த பிரச்சனையும் இந்த விஷயத்தில் கருத்துப்படை, அவர்கள் எல்லாம் ஒத்த கருத்தில் உள்ளவங்க. ஈமானில் சொல் செயல் அடங்கும் அப்படிங்கிறது. இந்த ஈமான் குறையும் கொள்கைகளை ஏன் இதை பற்றி பேச வேண்டிய அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இது ஒரு பிரச்சனையா? ஈமான் இருக்குன்னு சொன்னா போதாதா? ஆனா இது ஏன் இப்படி ஒரு பார்வை பார்க்கணும் அப்படின்னா இப்ப அதற்கான பதில் தெரிந்து கொள்ளுங்க. ஈமான்னா என்னன்னு ஒரு விளக்கம் இருக்குல்ல, அந்த விளக்கத்துல வரக்கூடிய பிரச்சனைனால எல்லாமே அடிவாங்க. உதாரணமாக ஈமான் என்பது வெறும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விளக்கம் எடுத்துக்கொள்ளுது. ஒருத்தர் செயலில் அதை செயல்படுத்தினாலும் இல்லாவிட்டாலும், ஒருத்தர் அல்லாஹ்வை நம்பிட்டார், மலக்குகளை நம்பிட்டார், மறைவான விஷயங்களை நம்புறாரு இல்லையா, அவ்வளவுதான் ஈமான் அப்படின்னு ஒரு கொள்கை உண்டு. அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டா என்ன ஆகும்னா எல்லாருமே ஈமான்ல சமமானவங்க, எல்லாமே நம்பிக்கை கொண்டவங்க எல்லாருமே சமம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுது. ஆமான் தான் அதுக்கு பதில் வரும். இப்ப இந்த பதிலுக்கு மாத்துரிதியா கொள்கை கொண்டிருந்த அந்த பிரச்சாரத்தை முன்வைத்த ஒருத்தர்ல வரலாறுல ஹிஜ்ரி 300களில் வாழ்ந்த ஹனபிகளிடம் அவர்கள் மதிக்கக்கூடிய பெரிய இமாம்கள்ல ஒருத்தர் தான் அபு மன்சூர் மாத்துரிதிங்கிற ஒருவர். அவருடைய கொள்கையை பின்பற்றுவது, அதில் அவருடைய சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவங்க தான் மாத்துரிதி. இதுல இந்தியா, பாகிஸ்தான் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஹனபிகளும் மாத்துரிதியா கொள்கையை ஏற்றுக்கொள்றவர்கள். அவர்களை பொறுத்த ஈமான் என்பது நம்பிக்கை மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கிறனால அபு மன்சூர் மாத்துரிதி என்ன சொன்னார்னா, என்னுடைய ஈமானும் ஜிப்ரீலுடைய ஈமானும் சமம் தான் அப்படின்னாரு. இந்த வார்த்தை இப்போ இதனுடைய பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா அது எப்படிங்க ரெண்டு சமங்கிறாரு அப்படின்னா, நான் நம்பி இருக்கிறதா ஜிப்ரீல் நம்பி இருக்காரு, அதுல நானும் அவரு சமம் தான். நான் நம்பி இருக்கிறதா நபிமார்கள் நம்பிக்கிறதா, நபிமார்கள் நானும் ஈமான்ல சமம் தான். நான் நம்பி இருக்கிறதா சஹாபாக்கள் நம்பினாங்க, ஈமான்ல நானும் அவரு சமம் தான். அப்ப இது எங்க போய் நிறுத்துது? உயர்வு தாழ்வு ஈமானில் உண்டா இல்லையா?
அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு வருது. அதுல சமம்ங்கிற பதில் ஏன் வருதுன்னு கேட்டா, ஈமான்னா வெறும் நம்பிக்கைன்னு பதில் அளிச்சா அதுக்கு இதான் பதில். என்ன? எல்லாரும் சமம் இல்ல. ஈமானில் செயல் அடங்குங்கிறத ஏற்றுக்கொண்டா, ஒருத்தருடைய தொழுகை ஈமான்ல உள்ளது, ஒருத்தருடைய நோன்பு ஈமான்ல உள்ளது, ஒருத்தருடைய நல்ல வார்த்தைகள் ஈமானோடு சேர்ந்தது, ஒருத்தருடைய கெட்ட செயல்கள் ஈமானை பாதிக்கும். ஏன் ஜிப்ரீலுடைய ஈமானும் என்னுடைய ஈமானும் சமம் அப்படின்னா அபூ மன்சூர் சொல்றாருன்னா, பாவங்களால் ஈமான் பாதிக்காதுங்கிற கொள்கை அவருடையது. இப்ப நான் பாவம் செய்தாலும் என்னுடைய ஈமானுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்பத்தானே செய்யறேன், நான் மறுக்கல இல்லை. அப்ப என்னுடைய ஈமான் பாதுகாப்பா இருக்குது. அப்ப பாவம் செய்யக்கூடியவருடைய ஈமானும் பாவமே செய்யாத அந்த தன்மை கூட இல்லாத ஜிப்ரீலுடைய ஈமானும் ஒரே தராசத்துல வைத்து சமமாக காட்டப்படுது. இது எவ்வளவு ஆச்சரியமான. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் ஒரு கொலைகாரன், ஆனா ஒரு முஸ்லீமா ஈமான் கொண்டவர்னா அவரும் ஒரு மிகச்சிறந்த நபி, அவருடைய ஈமானும் ரெண்டு சமம் தான். ஒருத்தர் திருடன், ஒருத்தர் விபச்சாரன், ஒருத்தர் பெரிய ஹராமி, அவனுடைய ஈமானும் ஜிப்ரீலுடைய ஈமானும் சமம் தான். நஊது பில்லாஹ் மின் ஸாலிக். எப்படி ஆயிடுச்சு? அப்போ செயல் ஈமானில் உண்டு அடங்கும்னா அந்த செயல் நல்லதாக இருந்தால் ஈமானை அதிகப்படுத்தும், அந்த செயல் தீயதாக இருந்தால் ஈமானை குறைக்கும். அந்த செயல் மிகப்பெரிய குஃப்ராவும் ஷிர்காவும் இருந்தால் ஈமானை அழித்துரும். இந்த ஈமானுக்கு இந்த சிறிய பெரிய குறைந்த கூடுதலான தன்மை உண்டுங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களை உலமா அஹ்லுஸ் சுன்னா உலமா முன்வைத்திருக்கிறாங்க. ஆகவேதான் ஒருத்தருடைய ஈமான் கடு அளவு அணு அளவுக்கு கூட குறையும். ஏன் ஒருத்தருடைய ஈமான் வந்து கடுகளவு ஈமான் சொல்லப்படுது? நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து சிலரை வெளியாக்குவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடுகளவு ஈமான் உள்ளவரும் நரகிலிருந்து கடைசியில் வெளியாரு. அதாவது அவர் ஈமான் உள்ளவர் தான், ஆனால் ஈமான் எப்படி சைஸ் எவ்வளோ? கடுகளவு. அப்படின்னா என்ன? நிறைய பாவங்கள் காரணமாக அவருடைய ஈமான் குறைந்து 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 கடைசியில் கடுகளவு தான் இருக்கு. அப்ப பாவங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அதனால அவர் தண்டிக்கப்படுறாரு. ஆகவே தண்டனைக்குரிய அவர் நரகவாசியா இருக்காரு, ஆனா ஈமான் உள்ளவர் தான். கடைசியில என்ன ஆகும்? இந்த கடுகளவு ஈமானுக்காக அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார். இப்போ ஈமானில் அதிகமான அளவு, பெரிய அளவு, மலை அளவுக்கு ஈமான் உள்ளவர்கள், அவருடைய பாவங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்திருந்து அல்லாஹ் நாடி நாம் மன்னிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அவர்களும் தண்டிக்கப்பட்டு அவருடைய சிறு பாவங்களுக்காக தண்டிக்கப்படலாம், அல்லது அவருடைய சிறு பாவங்கள் வந்து அவருடைய நல்ல அமல்களுக்காக கஃபாராவாக பரிகாரமாக ஆக்கப்பட்டு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த விஷயம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு தனி நபருடைய ஈமான்ங்கிறது அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம், அவருடைய அமல்களோடு சம்பந்தப்பட்டது. அப்போ ஈமான் நம்பிக்கை அப்படிங்கிறது வெறும் நம்பிக்கை அல்ல, உள்ளத்தின் செயல்பாடு. இந்த உள்ளம் செயல்படுது, கல்வுக்கு ஒரு ஃபஅல் இருக்குது, அதாவது ஆக்ஷன் இருக்குது. அப்போ அதை கொண்டு ஈமான் கல்வுல நடந்துகிட்டே இருக்குது. அப்போ செயலில் அது வெளிப்படுது. அப்போ இந்த விஷயத்தை முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாதான் முதல்ல இதுல எங்கெல்லாம் ஒரு சரிவோ அது வேற வேற வடிவத்தில் வெளிப்படும். முர்ஜியாக்கள் என்ன சொன்னாங்க? ஈமான்ல செயல் அடங்காதுங்கிற கொள்கை அவங்களுடையதா. அவ ஈமான் கூடும் குறையுங்கிறத மறுத்துட்டாங்க. அவங்களுடைய கொள்கையில ஈமான் கூடும் குறையுங்கிறதே இல்லை. அதனால எல்லாரும் ஒரே தரத்துல ஒரே லெவல்ல ஈமான்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இது முர்ஜியாக்களுடைய கொள்கை. இந்த பக்கம் ஹவாரிஜிகளுடைய பிரச்சனை என்னன்னா, ஈமான் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க கொள்கை கொண்டிருக்காங்கன்னா, பெரும் பாவம் செய்தா ஈமானே இல்லைன்னு அர்த்தம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால்தான் பெரும் பாவம் செய்தவர், உதாரணத்துக்கு ஒருத்தர் கொலை பண்ணிட்டார், அல்லது பொய் சொன்னார், அல்லது திருடினார், இதுல பெரும்பாவம் தானே. ஜினா செய்தார், பெரும்பாவம். இதுல ஒருத்தர் செய்தார்னா ஒரு காஃபிர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹவாரிஜிகளுடைய கொள்கை பெரும்பாவம் செய்து விட்டால் காஃபிர் ஆயிடுவார்.
எப்படி அவங்க ஏன் இந்த கொள்கைக்கு அவங்க வராங்க அப்படின்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் ஈமான் செயலால் எப்படி பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா, பெரும்பாவங்கள் ஈமானை அழிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கூடுதல் குறைவை அவங்க எப்படி மறுத்துட்டாங்க இதை கொண்டு அப்படின்னா, ஒருத்தர் முஸ்லீம் ஆனா பெரும்பாவங்களால் குறையுங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு வைங்க. அவர் முஸ்லீம் தான், ஆனால் அவருடைய ஈமான் குறைந்த நிலையில் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு கொலை செய்துட்டாரு, அல்லது அதனால தான் அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு, அதனால தான் அவர் வந்து திருடிட்டாரு, அதனால தான் அவர் வந்து ஜினா செய்துட்டாரு அப்படிங்கிற காரணம் அவர் மீது இருக்கும். இந்த காரணத்தை குறையுங்கிறதை மறுத்துட்டா அந்த காரணம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? ஈமானே இல்லைன்னு அர்த்தம். ஈமான் இல்லைன்னா அப்போ யாரை என்ன சொல்லுவாங்க? அவர் காஃபிர்னு சொல்லுவாங்க. கவாரிஜிகள் கூட்டம் இவங்களை காஃபிர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. முர்ஜியா கூட்டம் ஈமான்ல அதாவது ஒன்னோடு ஒன்று எக்ஸ்ட்ரீம். முர்ஜியாக்களை பொறுத்த வரைக்கும் யாருமே காஃபிர் ஆக மாட்டாங்க. என்ன? யாருமே காஃபிர் ஆக மாட்டாங்க. நம்பிக்கை ஈமான் உனக்கு, நீ நம்புறியா இல்லையா? அப்படியா? அப்ப நீ என்ன பாவம் செய்தாலும் சரி, நீ எவ்வளவு மோசமான பாவம் செய்தாலும் நீ முஸ்லீம் தான். ஆகவே கடைசி வரைக்கும் நீ முஸ்லீம் தான். இது முர்ஜியாக்களுடைய எக்ஸ்ட்ரீமான, அதாவது வரம்பு மீறிய கொள்கை. அப்படி உங்களுக்கு எதிரான இந்த தளத்துல கவாரிஜியுடைய கொள்கை என்னன்னா, ஈமான் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த கொள்கையில் அவங்க எப்படி வரம்பு மீறினாங்கன்னா, பெரும்பாவம் செய்தாலே ஒருத்தன் காஃபிர் தான், ஆகவே நீ இஸ்லாம் விட்டு வெளியேறிட்ட அப்படிங்கிற கொள்கை கொண்டாங்க. உதாரணத்துக்கு ஆட்சியாளர்களாக இருக்கிறவங்களெல்லாம் கவாரிஜிகளுடைய பிரச்சனைன்னு ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறது தான். அந்த கிளர்ச்சி செய்யணும்னா அவங்களுடைய கொள்கையே, ஒருவர் உண்மையிலே முஸ்லீமா இருக்கக்கூடிய நல்ல ஈமானோடு இருக்கக்கூடிய ஆட்சியாளராக இருந்தாதான் அவர் ஆட்சி செய்யறதுக்கு தகுதி உள்ளவர். சரியா? ஒரு ஆட்சியாளர் பெரும் பாவங்களை செய்தாலோ, அந்த பெரும் பாவங்களை தன்னுடைய நாட்டு தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அனுமதி கொடுத்தாலோ அவர் காஃபிர் அப்படி முடிவு பண்ணார். ஏன்? பெரும்பாவமே அவர் செய்யறாரு. ஏன் பெரும்பாவத்தை அனுமதிச்சார்? ஏன் அவர் வந்து மது குடிக்க அனுமதிச்சார்? அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய சட்டம்னு அல்லாவுடைய சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை போடுறாருல்ல. அப்ப அல்லாவுடைய சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை அவர் போடுறாருன்னா, தன்னை அந்த இடத்த அல்லாவா ஆக்கிட்டாரு. அவன் எப்படி முஸ்லீம்? அவன் ஒரு காஃபிர். அதுதான் அவங்களுடைய வாதம். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அல்லாவை தவிர ஆட்சி அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ ஆட்சியாளராக இருக்கிறவர் அவர் நல்ல ஈமான் உள்ளவராக இருந்தார்னா அவர் தன்னுடைய சொந்த சட்டங்கள் போடக்கூடாது. அவர் சொந்த சட்டங்கள் போடுறாருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை அவர் தடை செய்தார்னா அவர் என்ன செய்யறார்? தடுக்கிறார் இல்லையா? அப்ப சொந்த சட்டத்தை சொல்றாரு. அப்போ இவர் தன்னை கடவுளாக்குறார். அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை தன்னுடைய ஆட்சிக்கு பதில அனுமதிக்கிறார்னு வைங்க. அப்ப என்னன்னா, இவர் தன்னுடைய சொந்த சட்டத்தை போடுறாரு. அப்ப இவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, தான் தன்னை ஒரு கடவுள் ஆக்கிட்டார். அந்த இடத்துல அவரை யாரெல்லாம் ஏத்துக்கிட்டு கட்டுப்படுறாங்களோ அவங்க எல்லாம் காஃபிர்னாங்க. எப்படி? இப்ப இது எங்கெங்க போய் முட்டும் அப்படின்னு புரியுதா? ஈமான்ங்கிற ஒரு வரையறையே அஹ்லு சுன்னா உலமாக்கள் இந்த எல்லா பிரச்சனைகளும் மூல பிரச்சனை ஈமான்னா என்னன்னு முதல்ல தெளிவா முடிவு செய்யணும். ஈமானை பற்றிய, ஈமானுடைய தன்மைகளை பற்றிய விளங்குவதை தவறா விளங்கிட்டா யார காஃபிர், யார முஸ்லீம், யார கொல்லணும் எல்லாத்துலயும் பிரச்சனை வரும். இப்போ ஒருவன் எப்போ இஸ்லாமை விட்டு வெளியேறிட்ட முர்த்தத் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்ல. அப்போ ஒருத்தனை பார்க்கறோம், அவன் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவன், ஆனா அவன் போறான், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சிலைக்கு முன்னாடி சஜிதா செய்கிறான், சிலையை முத்தமிடுறான், சிலைக்கு முன்னாடி மாலை போடுறான், சிலைக்கு முன்னாடி தோப்பு கரணம் போடுறான்னு வைத்துக்கணும். அப்போ அவனை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இவன் சிலையை வணங்குகிறான். நம்ம அடுத்து என்ன செய்வோம்? அவரை பார்த்து பேச வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் முஸ்லீம் குடும்பத்தில் தானே பிறந்தீங்க, நீங்கள் முஸ்லீம் தானே நீங்கள், ஆனால் நீங்கள் சிலையை வணங்குறீங்களேங்க, என்ன காரணம்? அவர் இல்லைங்க, நான் முஸ்லீம்லாம் இல்லைங்க, நான் வந்து என்னுடைய குடும்பம் இந்த குடும்பம் தாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, வேற யாரையும் என்னை மாதிரி பார்த்துருக்குறீங்க, நான் முஸ்லீம்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியாங்க,
அப்படின்னு கேட்டுட்டு நம்ம என்ன முடிவு பண்ணுவோம், அவர் ஒரு ஏற்கனவே நம்ம அறியாத அவர் ஒரு காபீர் தான், நாம தான் முஸ்லீம்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு தெளிவாய். இல்லை, நான் முஸ்லீம் குடும்பம் தாங்க, ஆனால் நான் எல்லாத்தையும் வணங்குவேங்க, என்னை பொறுத்தவரை நான் இதில் பாகுபாடெல்லாம் காட்ட மாட்டேன், எனக்கு எம்மதமும் சம்மதம், நான் இதையும் வணங்குவேன் அதையும் வணங்குவேன், நான் பள்ளிவாசலுக்கு போவேன், நான் இந்த பக்கம் கோயிலுக்கு வருவேன், அந்த பக்கம் சர்ச்சுக்கு போவேன், எனக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ நம்ம அடுத்து என்ன சொல்லுவோம், அப்போது இவர் ஆரம்பத்தில் முஸ்லீமாக இருந்திருக்கார், அப்புறம் இந்த கொள்கைக்கு வந்திருக்கார், அப்போ இவர் முர்த்ததாயிட்டார். இதில் எந்த சந்தேகம் இல்லை. முர்த்ததுகள் விஷயத்தில் எப்படி நாம் நடந்துக்கணும்? இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு ஒரு சட்டம் இருக்குது, நமக்கு ஒரு சட்டம். இஸ்லாமிய ஆட்சியாளர் என்ன செய்வார் என்றால், அவரை பிடித்து கொண்டு வந்து நிறுத்தி கைது செய்து அவருக்கு 3 நாள் அவகாசம் தருவார், தௌபா செய்ய சொல்வார், அவருக்கு தாவா கொடுப்பாங்க, உலமாக்கள் கல்வியாளர்கள் அவருக்கு தாவா கொடுப்பாங்க, 3 நாள் இருந்து அவங்க தௌபா செய்ய சொல்றாங்க. 3 நாட்களுக்கு மேலாகவும் அவர் தான் மதமாறிய அந்த கொள்கை பெரிய சிறுக்களும் கூப்பிட்டு போனதை அவர் தௌபா செய்ய மறுத்தார் என்றால் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. இது ஆட்சியாளருக்கு மட்டும்தான் இதுக்கு அதிகாரம் இருக்கு. சாதாரண மனிதராக இருந்தால் இப்போ நீங்கள் நானும் என்ன செய்யலாம், அவருக்கு நாம் இஹ்லாஸா அல்லாஹ்வோட துஆ செய்து அவருக்கு அறிவுரை சொல்லணும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாவத்திலே வழிகட்டிலே விழுந்திருக்கிறீங்க, இது ஒரு பெரிய குஃப்ரான இறை நிராகரிப்பான காரியம், உங்களை படைத்த ரப்பை தான் நீங்கள் வணங்கணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், நீங்கள் இப்படி படைப்புகளை வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை படித்து பாருங்க, இப்படி நம்ம எடுத்து 2 வார்த்தை அவங்களுக்கு சொல்லலாம், தௌபா செய்ய சொல்லலாம். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு அவரை நம்ம புறக்கணிச்சிடுவோம், அவருக்கு நினைவூட்டலாம். அவர் பல விஷயத்தில் நல்லவராக கூட இருந்துக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு காபீர் முர்த்தத், அப்போ நம்ம அவருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதுதான் நம்முடைய லிமிட், நம்முடைய வரணும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய ஹிதாயத்துக்காக நேர்வழிக்காக துஆ செய்யணும். அவர் இப்படி தடம் புரண்டு போயிருக்காருன்னு நமக்கு தெரியும். இப்போ பாருங்க, அவருடைய ஈமானுடைய நிலை அவருடைய செயல்களால் வெளிப்பட்டுருச்சு. அப்போ என்னன்னா ஈமான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இது அவர் முர்த்ததானது ஆதாரங்களை இஸ்லாமை வெளியேற்றக்கூடிய காரியங்கள் அவர் செய்துட்டாருங்கிறதுல நம்ம அறிஞ்சிட்டோம், அதன் கூட உறுதிப்படுத்திட்டோம். அவருக்கு ஆதாரம் நிலைநாட்டணும், எடுத்து சொல்லணும், தாவா கொடுக்கணும், தௌபா செய்ய சொல்லணும். இதுதான் நம்முடைய வேலை. இப்ப கவனிங்க, இந்த விஷயம் இப்ப அடுத்த கட்டத்துக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இல்ல, ஒருத்தரை பார்க்கிறோம், அவர் ஒரு ஜோசிக்காரன்ட்ட போய் கை நீட்டி உட்கார்ந்துருக்கிறத பார்க்கிறோம். அப்போ அவரோட கேட்கிறோம், நீங்க ஒரு முஸ்லீம் இல்லையா, உங்களை தொழுகையோட நான் பார்த்துருக்கேன், நீங்க ஜோசிக்காரன்ட்ட இப்படி கேட்குறீங்களேங்க, இது தப்புங்க, இது பெரிய பாவங்க, இது குஃப்ரான காரியங்க. அவர் சொல்றாரு, இல்லை இல்லை நான் நம்புறதெல்லாம் இல்லை, சும்மா அவன் என்னென்ன சொல்றான்னு சொல்லிட்டு அதை வேடிக்கை பார்த்து சும்மா அவனை ஜோக் அடிக்க தான் வந்தேன், அவன் சொல்றதெல்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தேன், அதுக்காக சும்மா கையை நீட்டினேன், எனக்கு நம்பிக்கைலாம் இல்லைங்கிற. அப்போ நம்ம சொல்லுவோம், அப்படி என்றால் நீங்க அவர் என்ன சொல்றாருங்கிறதுக்காக தான் கேட்க வந்தீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த கேட்க வந்தது மார்க்கத்தில் ஹராம், இதுவும் ஹராமானது. இந்த ஹராமுக்கு நீங்க நம்பாம இப்படி கேட்க மட்டும்தான் செய்வீங்கன்னா இது செயல் அளவுல இருக்கக்கூடிய அல்லாஹ் தடை செய்த ஒன்று. இதுக்கு மார்க்கத்தில் தண்டனை சொல்லப்பட்டு, ஒருத்தர் நம்பிக்கை கொள்ளாம கையை நீட்டி ஏதோ ஒன்றை கேட்கிறான், ஜோசிக்காரன் என்ன சொல்றான்னு கேட்கிறான் அப்படின்னா 40 நாளுடைய தொழுகை அதோடைய நன்மைகள் அழிந்து விடும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இது தெரிய வேண்டாமா, தெரியுமா உங்களுக்கு? அவனை கேட்டிருக்கேன், பாருங்க நீங்க இப்படி செய்திருக்கீங்களே, அல்லாஹ்வோட தௌபா செய்திருங்க, இது செய்யக்கூடாது, இதுவும் தடுக்கப்பட்டோம். என்னதான் சொல்றான்னு பார்க்கத்தான் நான் பார்த்தேன், அவன் என்ன சொல்றாங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். அப்படின்னா இதுவும் இது ஹராம், அது நம்பினா குஃப்ரு, ஆனா இது ஹராம், இதுக்கு அனுமதி இல்லை. அப்படின்னா சஹாபாக்கள்லாம் செய்திருப்பாங்க. ஜோசியக்காரங்கிட்ட போய் ஜோசியக்காரன் என்ன சொல்றான்னு அவனுடைய பித்தலாட்டம், அவன் ஒரு ஹம்பக் தான், அவன்கிட்ட இருக்கிற பல பொய்களை அம்பலப்படுத்துறது கூட இதெல்லாம் செய்யலான் இருந்தா ரசூலுல்லாஹ் இதை ஒரு சுன்னாவை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க அவங்கள பொய்ப்படுத்துறதுக்கு இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தாவாவுக்கு நமக்கு வழிகாட்டியிருப்பாங்க. ஆனா இதுவும் அறியாமையில மக்கள் சிலர் செய்யக்கூடிய, இன்னைக்கு இந்த யூடியூபு ஏதாவது என்னது ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட்டு கொஞ்சம்
தாவா செய்யறவங்க சிலர்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையான சில விஷயங்கள் இது வருது. அவங்க போறாங்க ஒரு கடற்கரையில் அங்கங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க ஜோசியக்காரர்கள்ட்ட கிளி ஜோசியம் பண்றவங்கள்ட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்கள்ட்ட இவங்களே ஒரு அது வந்து கடைசியில் பிராங்க்னு ஒரு பேர் சொல்லிக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லிக்குவாங்க. ஆனா இவங்க போய் கேட்டுட்டு அது வீடியோலாம் எடுத்துட்டு அப்புறம் இவங்க வீடியோ போடுவாங்க, அதுக்கு எதிராக போடுவாங்கன்னே வைங்க. எப்படி பார்த்தீங்களா அப்படி. ஆனா இந்த வேலை கூட இது தவறான பாதை. ஜோசியக்காரனை இங்கே பிரபலப்படுத்துவது இருக்குது. அவன் வேணா இன்னொருத்தர் அறியாமல் இருக்கிறவன் இவன் வேணா பித்தலாட்டங்கனா உண்மையான நல்ல ஜோசியெல்லாம் இருக்கான்னு அவன் பேசிட்டு போவான். என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இன்னொருத்தர் என்ன செய்வான், ஆமாங்க இவருக்கு வீடியோவில் காட்டியிருக்கிறபடி இது உண்மைதான், இந்த பித்தலாட்டம் தான் பண்ணுறாங்க, பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குது, நானும் கேட்டேன். ஆனால் உண்மையிலே ஆச்சரியமான ஜோசிக்காரங்க இருக்கிறாங்க. அதுவும் இப்போல்லாம் வந்து ஆப்ஸே வந்துருச்சுங்க. இப்போ விளம்பரம் வருது, ஏதாவதுன்னா விளம்பரம் நம்ம முன்னாடி வருது. என்ன ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் விளம்பரம் வருதாங்க. அதில் ஏதோ ஒரு ஆப்பை குறிப்பிட்டு அந்த ஆப்பில் வந்து உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுங்க, அப்படி நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. நடிகைகள் இந்த மாதிரி ஆளுகளை வச்சு விளம்பரம் பண்ணுறாங்க. அப்போ விளம்பரம் பண்ணுறவங்களுக்கு அந்த விளம்பரம் போய் சேருதுன்னா அங்கே வந்து அவங்களுடைய தொழிலில் விளம்பரம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க இந்த மாதிரி உள்ளவங்க அது தப்புங்கிறதுக்கு காட்டுறதுக்கு நாங்கள் இப்படி பண்ணுறோங்கிற விளம்பரம் பண்ணுறாங்க. இது உண்மையில தப்புன்னு சொல்லப்படுது, அது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அப்படின்னாலும், ஆனால் சுன்னாவுக்கு முரணான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இது ஒரு இடையில நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நாம் வந்து தொடர்ந்து குர்ஆன் சுன்னாவை கொண்டு ஜோசிக்காரர்களை பொய்யர்கள் என்றும், அவர்கள் பல நேரங்களில் ஏதாவது ஒரு உண்மை எப்படி சொல்றாங்க, ஜின்னு சைத்தானிடம் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க, அவங்கள வணங்குறாங்க, அதை கொண்டு தான் மக்களை ஏமாற்றுகிறாங்க, அவங்களுக்கு மறைவான அறிவு இல்லை, மறைவான ஞானம் எல்லாம் அல்லாஹ்விட மட்டும்தான் உண்டு, இப்படிங்கிற இந்த விஷயத்தை தெளிவா மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறதும் அவர்கள் பொய்யர்கள் என்பதை மட்டுமே சொல்லுவதே போதுமானது. இல்லை என்றால் சில நேரத்தில் விளம்பரங்கிற பெயரில் செய்யப்படக்கூடிய ரியல் டைம் ஷோஸ் அல்லது வீடியோஸை காட்டி அதன் மூலமா செய்யக்கூடிய சில காரியங்கள் அது அவங்களுக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு ரசனையை ஏற்படுத்தி வேறொரு கோணத்தில் அது சைடு எஃபெக்டை கொண்டு வரும். சரி, அது ஒரு தாவால வந்துடக்கூடிய பிரச்சனைகள் தவறுகள்ல உள்ளது. ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஜோசிக்காரன் ஒருத்தர் போறாரு, தெரிஞ்சுக்க ஒரு கேள்வியா தான் போனார்னாலும் கூட அவர் அந்த மாதிரி என்ன கேட்கிற நோக்கம் கேட்கிறாரோ அதை அவர் கேட்கும்போது அதனால் அவங்க திடீர்னு அவர் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒன்றை ஒரு ஜோசிக்காரன் சொன்னான்னு வைங்க, சட்டுனோட ஈமான் தடுமாறு. எனக்கு நானே ஷாக் ஆயிட்டேன், எப்படி என்னை பத்தி இப்படி சொன்னான், எப்படி தெரியும் எனக்கு? அதான் சைத்தான் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய தொடர்பு. நம்முடைய ஈமானை அவன் அதன் மூலமா ஆட்டங்கான வைப்பான். அப்ப பாருங்க, ஈமானுடைய நிலை ஒரு பக்கம் முர்த்ததார நிலை இருக்குது. ஒருத்தன் மொத்தமா ஈமானை இழந்துட்டான், இன்னொருத்தன் அவருடைய நிலை அவர் நம்பிக்கை இல்லை, ஜோசிய குஃப்ரு நம்புறாரு, ஆனா அது விளையாட்டா போறாரு, அந்த விளையாட்டுக்கு நன்மைகளை இழக்கிறார், அவருடைய இருக்கிற ஈமானுடைய நன்மைகள் குறைஞ்சு போயிருக்கு, அடி வாங்குது. இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் பாவங்களை செய்யறார். அப்ப இந்த பாவத்தை செய்கிற ஒருத்தர் தொழவும் செய்யறார். எப்படி செய்யறாரு? தொழுகையிலேயே அந்த பாவத்தை செய்யறார். என்ன செய்யறாரு? அவருடைய தொழுகையை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக முகஸ்துதிக்காக தொழுகிறார். இப்ப இந்த நிலையில் இங்க பாருங்க, இங்கே அவர் ஒரு சிறிய இணை வைப்ப செய்யறாரு. அவருடைய இஹ்லாஸ் இல்லாத தொழுகையா மாறிடுச்சு. பார்க்க தொழுகையா தெரியுது, ஆனா இஹ்லாஸ் இல்லாத தொழுகையா மாறிடுச்சு. அப்போ ஒரு ஷிர்க் அங்க நுழைஞ்சிருச்சு. மற்றவங்களுடைய பாராட்டு புகழ்ச்சி முகஸ்துதிக்காக அவர் தொழுகிறார். அவர் மற்றவங்க தான் தஹஜ்ஜுத் தொழுது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் நீ தஹஜ்ஜுத் தொழுதேங்கிறாரு, அல்லது நான் வந்து ரொம்ப தஹஜ்ஜுத் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில சைத்தான், ஓ நீ தஹஜ்ஜுத் தொழுகிறாள், மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம எப்படி என்ன நினைப்பாங்க, ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், அல்லது நம்ம மேல ஒரு மதிப்பு ஏற்படும், நாமும் மதிக்கத்தக்க வேண்டிய ஒருத்தர் தான்ட்டு அவங்க உள்ளத்துல வரும். அப்படி உள்ளத்துல எங்க ஒரு மூலையில சைத்தான் என்ன செய்யலாம் போகும். அப்போ இது ரியா, இது சிறிய இணை வைப்பு, தொழுத நன்மை பாழா போயிடுச்சு. அவரை நம்ம காபின்னு சொல்ல மாட்டோம்,
ஆனால் அவருடைய ஈமானுடைய நிலையை கேட்டால் அவர் அல்லாஹ்வுக்காக அந்த அமலை செய்யுது. அப்போ அந்த அமல் நாசமாயிடுச்சு. இப்படி ஒவ்வொருத்தருடைய பாவங்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும், அந்த பாவங்களுடைய நிலை சிறியது பெரியது இப்படி பல தரப்புல இருக்கு. இது எல்லாமே ஈமானோட சம்பந்தப்பட்டது. இதுதான் இங்க புரிஞ்சுக்க முடியும். ஈமான்ங்கிறது வெறும் நம்பனே அப்படிங்கிறதோடு முடியாது. அதனுடைய தன்மை கூடுவது குறைவது, அடுத்தடுத்து நிலைக்கு கீழே இறங்குறது, அல்லது கூடுவதில் மேலும் மேலும் கூடுறது, இது எல்லாமே அதில் இருக்கு. இதுல எப்படி வெளிப்படும் அப்படின்னா நம்முடைய செயல்களில் அது வெளிப்படுது. அந்த செயல் நல்லதாக இருக்கும்போது கூடுது, பாவமாக இருக்கும்போது குறைகிறது. அதுதான் இந்த பாடங்கள் மூலமாக நமக்கு தெரியும். அப்ப இங்க நாம பார்த்த சூரா ஆல் இம்ரானுடைய ஆயத்துல முனாஃபிக்குகள் சஹாபாக்களை அச்சுறுத்துறாங்க. எல்லா அரபு கோத்திரங்கள் கூட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக திரட்டாங்க, உங்க கதையை முடிய போகுது, ஆகவே நீங்க அவங்களுக்கு எதிராக நீங்க போர் செய்யாதீங்க, இந்த போரை விட்டு விலகிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இத சஹாபாக்கள் சொன்னது அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, ஃபஸாதஹும் ஈமானா, அவருடைய ஈமானை அது அதிகப்படுத்தியது. அப்போ இந்த இடத்துல அதிகப்படுத்தியது என்னன்னா அவருடைய கீழ்ப்படிதல், அவங்க ஜிஹாதுல அவங்க முன் சென்றது. இந்த முனாஃபிகளுடைய சொல்லை எல்லாம் புறக்கணிச்சு அவங்க ஜிஹாதுக்கு போனது. ஏன்னா அங்கே ரசூலுடைய கட்டளை இருந்தது. அல்லாஹ்வின் நபியுடைய கட்டளை எடுத்துக்கொள்வதா அல்ல முனாஃபிகள் சொல்ற இந்த அச்சத்தை எடுத்துக்கொண்டு பயப்படுறதா? உண்மையில மக்கள் பயமுறுத்தும் போது பயம் அதிகமாகும். அதான யதார்த்தம். அல்லாஹ் சொல்றான், பயம் அதிகமாகல, ஈமான் அதிகமாச்சு. அது எப்படி வெளிப்பட்டுச்சு? அவங்க ரசூலுடைய கட்டளையை அல்லாஹ்வுக்காக கீழ்ப்படிஞ்சாங்க. அது ஒரு ஃபர்தான கட்டாயமான ஜிஹாத். அந்த ஜிஹாதின் நேரத்துல எதிரிகள் அச்சுறுத்தி முனாஃபிகள் அச்சுறுத்திய நேரத்திலும் அந்த சஹாபாக்கள் பின்வாங்கல. அல்லாஹ்வின் நபியின் கட்டளை என்னவோ அதற்கு கட்டுப்பட்டாங்க. ஆகவே அவர்கள் போர் செய்தாங்க. அப்போ அந்த எதிரிகளுக்கு அவங்க கொடுத்த பதில் என்ன? முனாஃபிகளுக்கு கொடுத்த பதில் என்ன? முனாஃபிகள்லாம் கூட இருக்கிற முஸ்லீம்கள் தான், முஸ்லீம்களா தெரிகிறவங்க. ஆனா அவங்க முனாஃபிகள், அவங்களுக்கு கொடுத்த பதில் என்னன்னா, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அப்போ இந்த பதில் ஈமான் அதிகரித்த நிலையை காட்டுது. இந்த வார்த்தை கூட ஈமானில் உள்ளது. இப்ப ஈமான் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வார்த்தை வருமா? வராது. ஈமான் குறைஞ்சுனா பின்வாங்கவும் செய்வாங்க. வார்த்தையும் எனக்கும் பயமா இருக்குதுப்பா, நான் வரலப்பா அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. நானும் போருக்கு வரல, நான் ஜிஹாதுக்கு வரல, ஆளை என்ன விட்டுருங்க அப்படிம்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனு இஸ்ராயீல்கிட்ட போங்க, போர் புரியுங்க, அல்லாஹ் உங்க நிச்சயமா வெற்றி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு வாக்களிச்சதை சொல்லும்போது அந்த முனாஃபிக்குகளா அங்க இருந்த பனு இஸ்ராயலா இருந்தவங்க என்ன சொன்னாங்க? மூசாவே, நீங்களும் உங்க ரப்பும் போய் போர் புரியுங்க, நாங்க வரமாட்டோம், அங்க இருக்கிறவங்க பெரிய பலசாலிங்க, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பலசாலி, எங்க கதையை முடிச்சிருவாங்க, அதனால நாங்க அந்த போருக்கு வரவே இல்லை, நாங்க ஊருக்கு வெளியே தான் இருப்போம், நாங்க நுழைய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த பதில் அவங்க ஈமானில் குறைந்த நிலையில இருந்த பதில். அப்போ தூதருக்கு நபி மூசா, ரசூல் மூசாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யறாங்க. நபியிடம் மூசாயிடம் அவங்க எப்படி பேசுறாங்க? நீங்களும் உங்க ரப்பும் போய் போர் புரியுங்க, நான்லாம் வரமாட்டோம் அப்படின்னா. இங்க சஹாபாக்களுடைய ஈமான பாருங்க. அதே நபியுடைய கட்டளை நேரத்துல முனாஃபிக்கள் அச்சுறுத்தும் போது எதிரிகளை வச்சு அவங்க பயம் அதிகரிக்கல. அவங்களை பொறுத்தவரை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அப்படின்னா இதுதான் ஈமான் அதிகரித்த நிலை. அப்ப ஈமானுக்கு இந்த தன்மை உண்டு அப்படிங்கிறத இந்த ஆயத்தில் தெரிஞ்சுக்கணும். இது போல நிறைய ஆயத்துக்களை அஹ்லுஸ் சுன்னா உலமா ஸ்காலர்ஸ் நமக்கு வேறுபடுத்திருக்காங்க. இப்போ இந்த அறிமுகத்தோடு நாம் என்ன செய்யலாம்னா அந்த ஆயத்துக்களை மட்டும் பார்த்துக் கொள்ளலாம். அதனுடைய கருத்தை சுருக்கமாக நான் சொல்லிக் கொண்டு போறேன், அதை நீங்க குறித்துக் கொள்ளுங்க. சூரா அல்-அன்ஃபால் 8வது சூராவுடைய 2வது ஆயத், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், நிச்சயமாக உண்மையான முஃமின்கள் யாரென்றால் அல்லாஹ்வை அவரிடம் நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ்வுடைய பெயரை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கி பயந்து நடுங்கிவிடும், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்கள் ஆயத்துக்கள் ஓதி காட்டப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அவை அவருடைய ஈமானை அதிகப்படுத்தி விடும். அப்படின்னா என்ன?
அல்லாஹ்வுடைய ஆயத்தில் ஓதி காட்டணும் என்ன செய்வாங்க? உடனே கட்டுப்படுவாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், அதுக்கு மேல என்ன பேச்சு? அல்லாஹ் சொல்லிட்டான்ல, அதுக்கு மேல நம்ம இந்த பேச்சு பேசுவோம். கட்டுப்படுறதா வேலை. அப்படி அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஜாதத்துஹும் ஈமானா, அது அவருடைய ஈமானை அதிகப்படுத்தி விடும், கட்டுப்படுவாங்க. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது தான் தவக்குல் வைப்பார்கள், சார்ந்திருப்பார்கள். அடுத்த ஆயத் சூரா அத்-தௌபா 9வது சூராவுடைய 124வது ஆயா. وَإِذَا مَا أُنْزِلَتْ سُورَةٌ فَمِنْهُمْ مَنْ يَقُولُ أَيُّكُمْ زَادَتْهُ هَذِهِ إِيمَانًا, ஏதாவது ஒரு சூரா இறக்கப்பட்டால் உங்களில் யாருடைய ஈமானை இது அதிகப்படுத்தியது என்று கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களில் இந்த அவர்கள்லாம் யாருன்னு கேட்டா முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள்ல சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சூரா இறக்கப்பட்டுருச்சுன்னா முஸ்லீம்களா இருக்கிற நல்லவங்கள்ட்ட, ஆமா ஒரு சூரா இறக்கப்பட்டுச்சு, யாருடைய ஈமான் அதிகமாயிடுச்சு இதுல அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், فَأَمَّا الَّذِينَ آمَنُوا فَزَادَتْهُمْ إِيمَانًا, யார் உண்மையா அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய ஈமானை அது அதிகப்படுத்தி விட்டது. وَهُمْ يَسْتَبْشِرُونَ, அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். என்ன? அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவருடைய ஈமானை அதிகப்படுத்தி. அப்போ முனாஃபிகளுக்கு சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கு ஒரு சூரா இறக்கப்பட்டோடய சந்தோஷம் வராது, அவங்களுக்கு பாரமா தெரியும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஒரு கட்டளை இறக்கிக்குவான் அல்லது ஒரு தடையை இறக்கியிருப்பான், இது செய்யாதேன்னு ஒன்று சொல்லியிருப்பான். ஏற்கனவே செய்துகிட்டு இருந்த முனாஃபிகளுக்கு இது கூடாதா, இதுவும் இப்போ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, இது ஒரு நிஃபாக்கு தானே. அதனால தான் சிலர் பேசும்போது அவங்களுக்கு அவங்க தப்பு, சில பேர் இது ஹராம் இது ஹலால் இது செய்யாதீங்கன்னு சொன்னால் வந்துட்டாருப்பா, இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது, ஹராம் 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 அப்படின்னே பேசுகிறாங்க இவங்க. இந்த முல்லாக்களுக்கு வேறு வேலை இல்லை, இந்த உலமாக்களுக்கு வேறு வேலை, இவங்களுக்கு உலகம் தெரியுதில்லை, இவங்களுக்கு உலகம் எப்படி மாறுதுன்னு தெரியுதில்லை, எது எடுத்தாலும் இது ஹராம் அது ஹராம் இது ஹராம்னே பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறாங்க இல்லையா? இது ஒரு நிஃபாக். இந்த பேச்சு ஒரு நிஃபாக், முனாஃபிக்கு தான். இது யார் பேசுவாங்கன்னா முனாஃபிகள் மட்டும்தான் பேசுவாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். ஆனால் அவங்க வெளியில ஓப்பனாக பேச பயந்தாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா, ஓப்பனாக பேசாம யாருடைய ஈமானை இது அதிகப்படுத்துச்சு அப்படின்னு பேசுறாங்க. அதுதான் இங்க அல்லாஹ் சொல்றான், அதை ஈமான் கொண்டவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என்கிட்ட எங்களுடைய ஈமானை இது அதிகப்படுத்திடுச்சு, அல்லாஹ் இறக்குனா நாங்கள் அல்லாஹ் கட்டுப்பட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சந்தோஷமடைகிறோம், அல்லாஹ் சொல்லிட்டானா போதும் அப்படின்னு சந்தோஷம். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ அதை நாங்கள் செய்வோம், அல்லாஹ் ஒன்று இது செய்யாதீங்கன்னா நாங்கள் அதை விட்டு விலகிக்குவோம். எங்களுக்கு எங்கள் ரப்ப நாங்கள் நாடி இருக்கிறோம், சார்ந்து இருக்கிறோம், அவங்களுடைய கட்டளை ஒரு ஆயத் இறங்காத, ஒரு ஹதீஸ் ஒரு குரான் சூரா இறங்காத நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம், இறங்கிய உடனே சந்தோஷம். இது யாருக்கு? முஃமின்களுக்கு. ஆனால் முனாஃபிக்குகளுக்கு முஹம்மது வந்து இப்படி அவருக்கு நம்பி நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு பிடிக்காம இருக்கிறதா என்ன ஆகுது? கஷ்டமா இருக்கு. தொழுகை சுபுகுல எழுந்து தொழுகணுமா, முனாஃபிக்குகள் கஷ்டமா இருக்கு. இஷா நேரம் அப்போ அது அந்த நேரம் கஷ்டமா இருக்கு. அப்போ இருட்டு நேரமா இருந்தால் தப்பிச்சிடலாம், இப்போ தப்பிச்சிடலாம். ஆனால் பகல் நேரம் மற்ற நேரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால முனாஃபிக்குகளுக்கு அவங்கள நம்ம பார்த்துருவோங்கிற நேரமா இருக்கு ரொம்ப கஷ்டம். பார்க்க முடியாத நேரத்தில் ஈஸி, தப்பிக்கிறது ஈஸி. ஆனால் தொழுகணும்னா கஷ்டமா தெரியும். ஏன்னா அப்ப யாரும் பார்க்காவிட்டா தொழுகிறது கஷ்டமா இருக்கு. மற்ற நேரத்தில் வேறு வழியில் தொழுதாகணும், ஏன்னா நம்ப வைக்கணும் நான் எல்லாம் முஸ்லீம் தான் அப்படின்னு முனாஃபிக்குகள் அப்போ துகரு அசர் மக்ரிப் இதெல்லாம் அவங்க எல்லாரும் பார்க்க வெளிச்சமா இருக்கிற நேரம் தொழுதுருவாங்க. சஹாபாக்கள் இல்லை அவங்களோட சேர்ந்து ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி ஜமாத்தில் வந்து நின்றுக்குவாங்க. ஏன்னா தாங்க முனாஃபிக்குன்னு காட்டக்கூடாது, முஸ்லீமுன்னு காட்டும். ஆனால் உள்ளத்துல நீ பார்க்குறது. ஆனால் அதே அந்த முனாஃபிகள் இருட்டான நேரத்தில் தப்பிக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருட்டு நேரத்தில் எழுந்து சுபு தொழுகிறது இஷாவோ தொழுகிறதுலாம் அது உண்மையில ஈமான் இல்லையே. ஈமான் வந்து நடிப்பு தானே, பாசாங்குத்தனம் தானே. ஆகவேதான் நமக்கு எப்போ இபாதத்து விஷயத்துல அது இபாதத்துடைய மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுதோ அப்போ நம்ம நோக்கி கேள்வி, அப்போ உள்ள நிஃபாக் இருக்குதா இல்லையா உனக்கு அப்படி கேள்வி. உனக்கு முனாஃபிக் தானே இருக்குது, பார்த்தியா நடிக்கிற, இதே மற்றவங்க முன்னாடி பார்க்குறாங்கன்னா தொழுதுருவதானே அப்படின்னு நமக்கு நாமே கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி கேட்கக்கூடிய உள்ளம்
சஹாபாக்கள் எப்பவுமே பயந்தாங்க, எப்பவுமே தங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டாங்க, நீ பார்த்தியா முனாஃபிக், ரசூல்லா முன்னாடி ஒரு மாதிரி இருக்கிற, ஆனா ரசூல்லா விட்டு போனா உன்னுடைய ஈமான்ல குறைஞ்சிருது, வேற மாதிரி இருக்கிற, அப்ப இது முனாஃபிக் தானே. ஹம்தாலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவம் இதுல ரொம்ப பிரபலமான. ஹம்தாலா ஒரு தடவை தெருவில் வந்துகிட்டு இருக்கிறாங்க, நாசக ஹம்தாலா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்களே. நாசக ஹம்தாலா அப்படின்னா ஹம்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான்னு அர்த்தம். தன் பேரை சொல்லி தன்னையே முனாஃபிக்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. இப்படி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்ப எதிரில் அபூபக்கரை பார்த்தாங்க. அபூபக்கருங்க நாசக ஹம்தலா. நாம் எப்பயாவது நம்ம எப்படி சொல்லியிருக்கிறோமா? அதான் சஹாபாக்கள் நமக்குள்ள வித்தியாசம். நம்முடைய பேரை சொல்லி நீ வந்து முனாஃபிக் தான் அப்படின்னு நம்மையே நாம சொல்லி இருக்கிறோமா? நமக்கு அதெல்லாம் அப்படியோ ஒன்று அந்த மாதிரி ஒன்று உண்டுன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நிஃபாக்னா என்ன தெரிஞ்சாதான் நமக்கு சொல்ல முடியும். நமக்கு தான் நம்ம பூர்ண ஈமானோடு இருக்கிற மாதிரி மனநிலையில் தானே இருக்கிறோம். நமக்கு நிஃபாக்குடைய அடையாளமும் தெரியாது, அலாமாத் என்னன்னே தெரியாது, சிம்டம்ஸ்லாம். அந்த பாருங்க ஒரு சிம்டம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது நிஃபாக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் தன்னை முனாஃபிக்குன்னு தானே சொல்லிக்கிறாங்க. அபூபக்கர்ட்ட சொன்னோடனே, அபூபக்கர் என்ன ஹம்தலா இப்படி சொல்றீங்க, உங்களை முனாஃபிக்குன்னு நீங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாம அல்லாஹ்வுடைய நபிக்கு முன்னாடி மஸ்ஜிதில் உட்கார்ந்துருக்கும்போது அவங்க நமக்கு சொர்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க, நரகத்தை பற்றி சொல்கிறாங்க, நம்ம கண்ணால் நேரில் பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய ஈமான் அப்போ ஒரு நிலை இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம அவங்களை விட்டு வந்துடுறோமா? குடும்பத்தாட வரோம், மனைவிட்ட வரோம், பிள்ளைகள்கிட்ட வரோம், வியாபாரத்துக்கு போகிறோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அதே லெவலில் ஈமான் இல்லை, வித்தியாசம் ஏதோ தெரியுது. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, அப்புறம் மற்றவங்க முன்னாடி வந்தா வேறு மாதிரி, இப்படி இருக்குன்னா இது ரெட்டை வடம் தானே, அப்போ இது முனாஃபிக்கு தானே. ஆகவே தான் நான் சொல்றேன், எனக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன், ஆகவே தான் நான் ஒரு முனாஃபிக் ஆயிட்டேன் அப்படிங்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன், இது நிஃபாக் இது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு அபூபக்கர் என்னது பதில் சொன்னாங்க? அப்படின்னா அப்போ நானும் முனாஃபிக் தான், எனக்கு இதே தன்மை தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கும்போது ஒரு ஈமான் இருக்குது, ரசூலுல்லாஹ் விட்டு வந்த பிறகு வேறு ஒரு ஈமான் இருக்குது, அப்படின்னா இதுவும் முனாஃபிக் தானே அப்படி. சஹாபா எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பார்க்குறாங்கன்னா அதுக்கு தீர்வை சரியான இடத்துல தான் போய் தேடிக்குவாங்க, சரியானவற்றை தான் கேட்பாங்க. அப்போ இது ஈமான் சம்பந்தப்பட்ட நோய். ஏன்னா நிஃபாக்குங்கிறது ஒரு நோய், ஈமான்ல இருக்கிற பலவீனத்தினால், சந்தேகத்தால் அல்லது இதனால் வரக்கூடிய ஒரு நோய். அதனால முனாஃபிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவர்களிடம் மரம், அவர்களிடம் நோய் இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய நோயை அல்லாஹ் அதிகப்படுத்தி விட்டாங்க. அப்ப அதுல இருந்து என்ன, நிஃபாக் கூடும் குறைங்கிற தன்மை இருக்கு. நிஃபாக்லயே வித்தியாசம் இருக்குது, அதிகமாகிறது குறைகிறதுலாம் இருக்கு. நிஃபாக்கும் கூடும் குறையும். ஒருத்தர் நிஃபாக் இருந்தால் அல்லாஹ் கூட்டி விட்டானா இன்னும் அதிகமாயிடும், மோசமாயிடும், அந்த நோய் அதிகமாயிடும். நோய் எப்படி, சிலருக்கு நோய் லைட்டா இருக்குது, இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்குது, இப்போ கொஞ்சம் ஃபீவர் கம்மியா இருக்குது, இப்போ அதிகமாயிருக்கு. அந்த மாதிரி இந்த நிஃபாக்குங்கிற நோயும் அந்த நோய். அப்ப அபூபக்கர் சொல்றாங்க இப்படித்தான். அப்போ இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து யாருக்குது? ரசூலுல்லாஹ்விடம் தான். ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அதை அறியணும், அந்த மருந்து தான் எடுத்துக்கணும், அல்லாஹ்வோட ஷிஃபா கிடைக்கும். அப்போ ரசூலுல்லாஹ்வோட போறாங்க, ரெண்டு பேரும் போய் சொல்றாங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என் முன்னாடி இருப்பது போலவே அதே ஈமானோடு எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் இருந்தீங்கன்னா நீங்க போகிற தெருவுல மலக்குகள் உங்கள்ட்ட சலாம் சொல்லுவாங்க, உங்கள்ட்ட கை கொடுக்குவாங்க அப்படின்னா. ஆனால் அப்படி இருக்காது, ஆனால் அப்படி இருக்காது, கதா வக்கதா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அதாவது ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கும்போது சொர்க்க நரகத்தை பத்தி கேட்கும்போது அப்படியே அந்த லெவல் ஈமான் வேற, அதுக்கு பிறகு வெளியில போனா அப்படி ஈமான் லெவல். அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய அஸ்கார் திக்ருகளையும் நாம் நம்முடைய உள்ளத்துல வாங்க 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 கல்பு இருக்கிற நிலைகள். இப்ப நாம ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம்,
ஒரு பரக்கத்தான மஜ்லிஸ், மலக்குகள் கூடக்கூடிய இடம். ஏன்னு கேட்டால் இது அல்லாஹ்வை பற்றி நபியை பற்றி படிக்கக்கூடிய இடம், அதை நினைவூட்டி கொள்கிற இடம். இந்த இடத்துல மலக்குகள் கூடுவாங்க, நமக்காக அவங்க இஸ்திக்பார் செய்வாங்க, நமக்காக அவங்க துஆ செய்வாங்க. அப்போ இந்த இடத்துல நம்முடைய ஈமானுடைய நிலை வேறு. இதே வெளியே போனோம், அப்படி சாப்பிட போனோம், அப்படி சாயா குடிக்க போனோம், அப்புறம் ஷாப்பிங் போனோம், அப்படி நாங்கள் டிமார்ட் போனோம், அப்படி போனோம், இப்படி போனோம்னா அங்கே அந்த உலக 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 பொருள்கள் ஆட்டோமேட்டிக் டைவர்ஷன் வருது. அப்போது இருக்கிற ஈமாவுடைய முன்னே இருந்ததை விட கொஞ்சம் வித்தியாசம் உள்ள வித்தியாசம். அப்போ இந்த நிலை அங்கே இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறத்தான் செய்யும், இப்படி இருக்கவும் செய்யும். ஆனால் எல்லா நேரத்திலும் இருக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு சாத்தியமானா சாத்தியம் இல்லை. ஏன்னா அபூபக்கருக்கே சாத்தியம் இல்லையே. அவர் ஈமான்ல அஸ்ஸிதீக், மிகவும் உண்மையாளர், அவருக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அவரும் தன்னை முனாஃபிக் தான் நினைச்சார் அந்த இடத்துல. அப்படி இது நிஃபாக்தனம் இல்லைன்ட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியும்? இது நிஃபாக்தனம் இல்லை, நிஃபாக்தனம்ங்கிறது முனாஃபிக்தனம் வேற வேற இருக்குது. சரியா? சோம்பேறித்தனமா தொழுகிறது, மற்றவங்களுக்காக அமல் செய்யறது, நடிக்கிறது, இதெல்லாம் ஒரு வித முனாஃபிக்தனம். இந்த மாதிரி நிறைய உலமாக்கள் அது பற்றி தனிய நூல்களை எழுதியிருக்கிறாங்க, நிஃபாக்குடைய அடையாளங்கள். இதே நம்ம ஆயத்தில் பார்த்தது போல முனாஃபிக்குகள் ஜிஹாதை வெறுத்தார்கள், ஜிஹாதை வெறுத்தார்கள். ஏன்னா அது அவர்களுடைய வாழ்க்கையை அழிச்சிரும் அப்படின்னு நினைச்சார். ஜிஹாதை அவர் வெறுத்தது ஈமானின் விஷயத்தில் அவர்கிட்ட குஃப்ராக இருந்தது. அது அவங்ககிட்ட இருந்து முனாஃபிக்தனம். அந்த முனாஃபிக்தனத்தோடு எதிரிகளுக்கு சார்பாக முஸ்லிம்களை அச்சுறுத்துற வேலையைத்தான் அவர்கள் செய்தார்கள். ஆகவேதான் இந்த இடத்துல முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவங்க அச்சுறுத்தியதை சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு தூதர் கீழ்ப்படிந்த நிலையை சொல்லும்போது அவருடைய ஈமான் அதிகரித்ததுன்னு சொல்றாங்க. ஜிஹாதை முற்றிலும் வெறுப்பது இருக்குது. ஆனால் ஜிஹாதுடைய சட்டங்கள், நிபந்தனைகள் இதெல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய நிலை உண்டா இல்லையா, மார்க்க ரீதியா ஜிஹாத் இந்த டைம்ல செய்யலாமா அந்த டைம்ல செய்யலாமான்னு சட்டங்கள் பார்க்கறது ஒன்று நிஃபாக்தனம் இல்லை. அது ஷரியத் அடிப்படையில் செய்யறது. ஷரியத் அடிப்படையில் இப்போது அனுமதி உண்டா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்கின்ற சூழல் வரும்போது பல விஷயங்களை கவனத்தில் கொண்டாங்க. முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை கவனத்தில் கொண்டாங்க, எதிரிகளுக்கு சாதகமா நமக்கு சாதகமா அதை கவனித்தாங்க. போரே செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் என்ன யுத்திய கவனத்தில் கொள்ளணுங்கிறது பார்த்தாங்க. முஸ்லிம்களை காக்க வேண்டிய தேவை வரும்போது போரை தவிர்க்க முடியுமா, உதவியா உடன்படிக்கை செய்தாங்க. நடந்துச்சா இல்லையா? அப்ப உடன்படிக்கை செய்த நிஃபாக்கா என்ன புரியுதா இல்லையா? உடன்படிக்கை செய்தா பாத்தீங்களா இதெல்லாம் செய்யறாங்கன்னா என்ன, இவங்க முனாஃபிக்குகள், இவங்க எதிரிகளுக்கு எதிராக நிக்கல அப்படின்னு அர்த்தமா? அல்ல. அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹ் ஒருத்தர் முனாஃபிக்குன்னு சொல்றான்னு அர்த்தம். உடன்படிக்கை செய்துட்டாங்க, காஃபிர்கள் தான், காஃபிர்கிட்ட உடன்படிக்கை செய்தாங்க, நம்ம நிறுத்திக்கலாம், அவங்களும் முன்வராங்க, ரசூலுல்லாஹ் முன் வந்தாங்க. இன்னும் அந்த உடன்படிக்கையில ஷர்த்து முஸ்லிம்களுக்கு எதிரான ஷர்த்து இருந்துச்சு, ஆனால் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க. முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு, முஸ்லிம்களுடைய குடும்பத்தார், பெண்கள், குழந்தைகள், இவங்களை பாதுகாப்பு. இதற்காக ஜிஹாதை ஒரு கட்டத்தில் செய்யலாமா வேண்டாமான்னு பார்க்கறதும், முஸ்லிம்களுக்கு முழுக்க எதிராக இருக்குன்னா அந்த ஜிஹாதை கைவிடுறதும், அது ஜிஹாத் அல்ல, அது அழிவு அப்படிங்கிறதுக்காக பின்வாங்குவதும், அதெல்லாம் நிஃபாக்தனம் இல்லை. சிலர் இந்த மாதிரி ஆயத்துக்களை காட்டி மிகவும் முட்டாள்தனமாக உலமாக்களுடைய கல்வி இல்லாத, உலமாக்களுடைய அறிவுரையை பெறாத வழிகட்ட மக்கள், வழிகட்ட தாயிகள் இந்த மாதிரி ஆயத்துக்களை காட்டி முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய பொதுவான உலமாக்கள் அல்லது மற்றவங்களை கூட முனாஃபிக்குகள், இவங்கெல்லாம் எதிரிகளுக்கு எதிராக நிற்கமா இருக்கிறாங்க, கேட்டால் இவ்வளோ மக்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்களுக்கு மார்க்கத்துடைய உசூல்கள், ஜிஹாதுடைய ஷுரூத் என்றால் நிபந்தனைகள், எந்த நேரத்தில் ஜிஹாத் அனுமதிக்கப்படும், எந்த நேரத்தில் அனுமதி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுங்கிற அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை, அல்லது அவருக்கு இருக்கிற ஹவாரிஜ் கொள்கை ஒரு காரணமாக இருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறவங்கள ஹவாரிஜ் கொள்கை உள்ளவங்க தான். அவங்கள்ட்ட அந்த சிந்தனை எல்லாம் அந்த ஹவாரிஜிகளுடைய சிந்தனை இருக்குது. ரத்த வெறி பிடித்த மிக மோசமான மார்க்கத்துடைய அடிப்படைகள் பற்றிய தெளிவில்லாத வழிகேட்டர்கள், விதேயத்துவாதிகள், மனைச்சைவாதிகள் அவங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னு கேட்டா, ஈமானுக்கு இந்த தன்மை உண்டுங்கிறத முதல்ல அறியறதா இந்த விஷயம். ஈமான் கூடும் குறையறதுல, அது பாவத்தால் குறையும், நன்மைகளால் கீழ்ப்படிதலால் கூடும் அப்படிங்கிறத இங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஆயத்து சூரா
அல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 22வது ஆயா. وَلَمَّا رَأَى الْمُؤْمِنُونَ الْأَحْزَابَ قَالُوا هَذَا مَا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ وَصَدَقَ اللَّهُ وَرَسُولُهُ وَمَا زَادَهُمْ إِلَّا إِيمَانًا وَتَسْلِيمًا. ஈமான் கொண்டவர்கள் எதிரிகளுடைய இராணுவத்தை கண்டபோது, எதிரிகளுடைய படையை பார்த்தபோது, அவருடைய கூட்டத்தை பார்க்கும்போது, இதுதான் அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் நமக்கு வாக்களித்தது, அல்லாஹ்வும் அவருடைய ரசூல் உண்மைத்தான் சொன்னார்கள் என்று சொன்னார்கள். முஃமின்களுடைய வார்த்தை இவை அனைத்தும் அவருடைய ஈமானையும் கட்டுப்படுதலையும் தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தவில்லை. இங்கே அல்லாஹ் தஆலா ஜாதஹு இல்லா ஈமானன் வ தஸ்லீமன் அப்படின்னு 2 வார்த்தை சொல்றார். அப்போ ஈமான் அதிகரித்து தஸ்லீம் வெளிப்பட்டு, தஸ்லீம்னா கட்டுப்படுறது, தஸ்லீம் என்று சொன்னா கட்டுப்படுறது, இது அவங்கள வெளிப்பட்டது என்று சொன்னார். அப்போ ஈமானுக்கு அதிகின்ற நிலை இருக்கும்போது கட்டுப்படுதல் வெளிப்படும். அதுக்கு இந்த ஆயத்தில் மிகப்பெரிய ஆதாரம் இருக்குது. ஈமான் சும்மா பேச்சில் இல்லை, கட்டுப்படணும், கீழ்ப்படியணும். அது இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு ஆயத் 48வது சூராவுடைய 4வது ஆயா, ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன லியஸ்தாது ஈமானா மஅ ஈமானிஹிம். அல்லாஹ் ஈமான் கொண்டவரின் உள்ளங்களில் அவன்தான் அமைதியை, சக்கீனத்தை இறக்கி வைத்தான். அவர்கள் ஈமானுடன் மேலும் ஈமானை அவர்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, ஈமானுடைய வார்த்தையை அல்லாஹ் சேர்த்து சொல்றான். பாருங்க, லியஸ்தாது ஈமானன் மஅ ஈமானிஹிம், ஈமானுடன் ஈமான். அப்ப ஏற்கனவே ஈமான் இருக்குது, அந்த ஈமானுடன் இன்னும் ஈமானை அதிகப்படுத்துவது. அப்படின்னா எப்படி? ஈமான் இருக்குது, ஈமானுடன் இன்னும் ஈமான் அதிகரிப்பது அப்படின்னு இந்த ஆயத்தில் வருது. அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கீழ்ப்படிதலால் வெளிப்படக்கூடிய ஈமானுடன் இன்னும் அல்லாஹ் ஈமானை அதிகப்படுத்தினான். எப்படி? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் சக்கீனத்தை ஏற்படுத்தினான். ஆக அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை திருப்தி கொண்டு பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் கட்டுப்படுறதுல அவங்களுக்கு சக்கீனத் இருந்துச்சு, ஈமான் அமைதி அடைஞ்சிச்சு, திருப்தி இருந்துச்சு, ஆறுதல் கிடைச்சிச்சு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோம்ல, அல்ஹம்துலில்லாஹ். பாவத்தை விட்டு வெளியிட்டோம்ல, அல்ஹம்துலில்லாஹ். அந்த சக்கீனத்தின் அமைதியை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு வியாபாரம் செய்துட்டு இருக்காங்க, நல்ல வருமானம் இருக்கு, ஆனா அவருக்கு தெரியல அது ஹராம். அப்புறம் தெரிய வருது இது ஹராம். கேட்கிறார் உலமாக்கள்கிட்ட, இது ஹராமா? ஆமாப்பா இது ஹராம்பா. உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, இது ஹராம் தான். இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்போ ஈமான் அதிகரிக்கணும். எப்படி அதிகரிக்கணும்னா அதை விட்டு ஒரு விலகணும். விலகுவது ஈமானை அதிகரிப்பது. அந்த அதிகரிக்கிற நேரத்தில் அவருக்கு உள்ளத்துல நெருடல் வர்றதுல அதுல இருந்து அதை நீக்குற விஷயம் சக்கீனா. அப்ப ஏற்கனவே இருக்கிற ஈமானோடு இன்னும் ஈமானை அதிகரிக்கிற நிலையில் சக்கீன தந்திரத்தில் வரும். எப்படின்னா, நான் செய்துக்கிட்டு இருந்தேன், நல்ல வருமானம் தான், ஆனா என் ரப்புக்கு பிடிக்கல, அவன் ஹராமாக்கி இருக்கிறான். நான் எப்படி? அவனுடைய திருப்தி எனக்கு முக்கியமா இல்லை என் திருப்தி முக்கியமா? இப்ப நான் அதிருப்தி பண்றேன், அந்த பிசினஸ் நான் பண்ணது ஹராம், ஆகவே நான் தூக்கி வீசிட்டேன். அதுல எனக்கு ரிஸ்க் வேணாம், என் ரப்பு எனக்கு போதுமான ரிஸ்க கொடுப்பான். நான் ஹலாலான வழியில தான் தேடிக்கொண்டு இருக்கிறேன், இந்த ஹராமான வழியில் ஒரு ரிஸ்க் எனக்கு வேணாம். என்னப்பா இப்படி இழந்துட்டு பண்ணி கஷ்டப்படுவே, என் ரப்பு எனக்கு போதும். அல்லாஹ் ஒரு தஆலா அந்த ஈமானுக்கு சக்கீனத்தை இறக்கணும். அதை அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன். ஈமான் கொண்டவருடைய உள்ளங்களில் அவன்தான் சக்கீனத்தை இறக்கி வைப்பான். பாருங்க, லியஸ்தாது ஈமானன் மஅ ஈமானிஹிம், அவருடைய ஈமானுடன் இன்னும் ஈமானை அதிகப்படுத்துவான். அப்படின்னா என்னன்னா, அவர்கள் கீழ்ப்படிவதை கொண்டு அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார்கள். அந்த பொருந்திக் கொள்ற நிலை அவர்களுக்கு சக்கீனத்தை கொடுக்கும். அல்லாஹ் அவங்களுக்கு சக்கீனத்தை கொடுப்பான். நான் உனக்கு போதுமானவன், உன்னை நான் பார்த்துக்குவேன், உனக்குள்ள ரிஸ்க்கு நான் நிர்ணயித்துட்டேன், நீ என்னை மட்டும் சார்ந்தது, நீ அந்த வியாபாரத்தை சார்ந்து, நீ அதை நம்பினா நீ அதுக்கு பின்னாடி போயிடுவே, அதுலேயே அழிஞ்சிருவே. ஆனால் நான் தடை செய்தது, அது ஹராமானது, அதன் பக்கம் போகாத. உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னை கொண்டு பொருந்திக்கோ, என்னுடைய கட்டளையை கீழ்ப்படி, உன்னுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா உணர்த்தான். இதே அல்லாஹ் தஆலா 48வது சூராவுடைய 4வது ஆயத்தில் குறிப்பிடுறான். இந்த பாடத்தில் கடைசி ஆயத்தை ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வஸாபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, وَيَزْدَادَ الَّذِينَ آمَنُوا إِيمَانًا 74வது சூராவுடைய 31வது ஆயா,
ஈமான் கொண்டவர்கள் மேலும் ஈமானில் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது ஈமான் கொண்டவர்களை ஈமான் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த கட்டளைகளை இப்படி வழிகாட்டுகிறான். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிட்ட செய்தி என்னன்னு கேட்டால், காபிர்களாக இருந்தவங்களுக்கு நரகத்தின் காவலர்களை பற்றி சொல்லும்போது 19 சொல்லும்போது காபிர்களாக இருக்கிறவங்க குஃப்ர் இன்னும் அதிகமாக இருக்குது. அது என்ன 19? நரகத்தின் காவலாளி அல்லாஹ் நிர்ணயித்திருக்கக்கூடிய மிக வலிமையான அச்சுறுத்தக்கூடிய அந்த காவலர்களுடைய எண்ணிக்கை 19. இந்த 19ங்கிற விஷயத்தை அல்லாஹ்வுத்தாலா இந்த ஆயத்தில், இந்த ஆயத்துடைய கடைசி ஒரு முக்கியமான இந்த ஆயத்தில் அதற்கான ஒரு ஆதாரம், ஈமான் அதிகரிக்குங்கிற நிலையை பற்றி ஆதாரத்துக்கு இந்த ஷேக் இந்த ஆயத்தை குறிப்பிடுறாங்க. ஆனால் எந்த பேக்ரவுண்ட், எந்த பின்னணியில் இந்த ஆயத்து பேசப்பட்டிருக்குன்னா, நரகத்தின் காவலர்கள் 19 காபிர்களாக இருக்கிறவங்க. அது நாங்கள் 19, ஏன் 20 இருக்கக்கூடாதா, ஏன் 100 இருக்கக்கூடாதா, ஏன் 18 இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேலியாக அதை பேசுவாங்க. இந்த கேலி செய்வதற்கு இது குஃப்ரு, இது குஃப்ரு. அப்போ ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கிற குஃப்ரை அதிகப்படுத்துவது. அப்போ 19ங்கிற எண்ணிக்கை குஃப்ரு உள்ளவங்களுக்கு குஃப்ரை அதிகப்படுத்தியது, ஆனால் ஈமான் உள்ளவங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துது. அல்லாஹ் தான் சொல்றான், வயஸ்தாதல்லதீன ஆமனு, ஆனால் ஈமான் கொண்டவர்களுக்கு அது அதிகப்படுத்தியது, ஈமானை அதிகப்படுத்தி. என்னுடைய ரப்பு 19 பேர் நிமிஷம், எங்க ரப்பு, என்னுடைய ரப்பு அவன் முடிவு செய்யறது, அவனுக்கு தெரியும். நான் அதை நம்பிக்கை கொள்றேன், அவன் சொன்னதை நான் நம்பிக்கை கொள்றேன். எனக்கு இதை பற்றி அறிவு அவசியம் இல்லை. அவன் சொல்வதற்கு கட்டுப்படுவதும் நான் நம்பிக்கை கொள்வதும் என்னுடைய கடமை. அப்போ எங்கள் ரப்புக்கு எதுவும் சாத்தியம். அவன் 19 பேர் காவலாளிகளா போட்டிருக்கான், நாங்கள் அதை ஈமான் கொள்றோம். அப்ப அது எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துது. அந்த 19 பேரா நரகத்தின் காவலாளி, அவ்வளோ பெரிய நரகம் 19 பேரேவா, சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா அந்த காவலர் 19 பேர் எப்படி இருப்பாங்க? அவ்வளோ பெரிய நரகத்தை அவங்க ஆட்சி செய்யறாங்க, நிர்வாகம் செய்வாங்க அப்படின்னா, அப்போ ஈமான் அதிகரிக்குது. 19 பேரா இருந்தாலும் எவ்வளவு வலிமையானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு ஈமான் அதிகரிக்குது. இன்னொரு பக்கம் அந்த அவ்வளோ பெரிய நரகத்துக்கு 19 பேரை கொண்டு அல்லாஹ் நிர்வாகம் செய்வானா, அல்லாஹ் எவ்வளவு வலிமையான, அவ்வளோ பெரிய நரகத்துக்கு 19 பேர் அப்படின்னா இன்னும் எத்தனை மலக்குகளை எல்லாம் படைச்சிட்டு இருக்கிறானே, அவங்கெல்லாம் எவ்வளவு பேர், அவங்களுடைய வலிமை எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இது ஈமானை அதிகப்படுத்துது. அப்போ ஈமானுடைய பார்வை வேற, குஃப்ருடைய பார்வை வேறு. குஃப்ருடைய பார்வை என்னங்க, உங்களுக்கு உங்க கடவுளுக்கு 19 பேரை தவிர எக்ஸ்ட்ரா கிடைக்கலையா, ஏன் கடைசியில் 1 குறைஞ்சிருச்சு, 20 சொல்லலாம்லே அப்படின்னு அவன் பேசுவான். அவனுக்கு அது குஃப்ரு அதிகப்படுத்துது. ஆனா இது ஈமான் கொண்டவர்கள் ஈமானை அதிகப்படுத்துது. இப்போ ஈமானுக்கு இந்த கூடுதல் குறைவுங்கிற தன்மை உண்டு என்பதையெல்லாம் இந்த ஆயத்துகள் மூலமாக ஷேக் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறாங்க.